பின்பற்றி வா என்று சொல்கிறதுதான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியங்கள். இந்த நாட்களில் எல்லாரும் சொல்கிறது, கர்த்தர் எங்களை அவர் விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், கோடா கோடியா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நாங்கள் கர்த்தருக்கு கொடுத்தோம், கர்த்தர் எங்களுக்கு திருப்பி கொடுத்தார், நாங்கள் அப்படி ஐஸ்வர்யவானா இருக்கிறோம், இப்படி ஐஸ்வர்யவானா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு ஐஸ்வர்யம், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிற ஐஸ்வர்யமே தள்ளி இந்த பூமிக்குரிய எந்த ஒரு ஐஸ்வர்யத்தையும் பத்தி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படவே இல்லை. ஏமாந்து போகாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலக ஐஸ்வர்யத்தை எல்லாம் நீங்கள் விட்டு உலகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதபடிக்கு பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாட்களில் போதிக்கிறவர்கள் எப்படி போதிக்கிறார்கள்? உங்களுக்கு ஆண்டவர் 10 வீடு கொடுப்பாரு, 5 காரை கொடுப்பாரு, கோடா கோடியாய் நீங்கள் பெருகுவீர்கள் என்று போதிக்கிறார்கள். அல்லவே அல்ல. நீ கோடா கோடியாய் நீ பணத்தை சேர்த்து வைத்தாலும் நீ உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அது செல்லுபடியாகாது. அந்த பணத்தை கொண்டு நீ ஒரு சல்லி காசு கூட எடுத்துட்டு நீ பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். அந்த ஐஸ்வர்யத்தை